வணக்கம். காடேஸ்வரா கிச்சன்லேருந்து கலா பன்னீர்செல்வம். இன்னைக்கு நம்ம வந்து தட்டைப்பயிறு எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தட்டைப்பயிறு 1/2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், வெறும் மல்லி ஒரு 1/2 ஸ்பூன். இதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். ஊற வைக்கவெல்லாம் வேண்டியதில் நீங்கள் அப்படியே டைரெக்டாக போட்டிங்கனாலே வெந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த வேக வச்சா தட்டைப்பயிரை இதில் போட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, இதை கடைஞ்சிடலாம். நீங்க வந்து சட்டி இல்ல கடைய முடியாதுன்னு பயப்பட வேண்டாங்க. குக்கர்லயே விட்டு இன்னொரு 4-5 விசில் விட்டுட்டீங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். அப்புறம் நீங்க வந்து கரண்டிலேயே கூட அப்படியே மசிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க மிக்சியில போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோட்ல வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கடைஞ்ச மாதிரி ஆயிடும். நல்லா கடைஞ்சிருச்சு பாருங்க. அவ்வளவுதான், நம்ம தட்டைப்பயிறு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கம்பு சாதம், களி, நம்ம அரிசி சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. காடேஸ்வரா கிச்சனுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.